ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் அவ்வளவு பெரிய பாரங்களும் அவ்வளவு பெரிய கலக்கங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. சில விஷயத்தை அடைவதற்காக சில விஷயங்கள் கைமீறி போயிடுமோ என்று நீ நினைக்கிறாய். உன்னுடைய மனதில் சில ஆசைகள் உண்டு. ஆனால் அதனால் சில விஷயங்கள் உனக்கு பயங்கரமாக நடந்து விடுமோ என்ற ஒரு பயமும் இருக்கிறது. இதை நினைத்து நினைத்து சில நேரம் நீ அழுவதும் உண்டு. நீ அழுவது மட்டுமல்லாமல் நீ அப்பொழுதெல்லாம் ஞாபகம் வைத்திருப்பது இந்த சாயை மட்டுமே. அப்பா, என்னுடைய மனதில் 1000 எண்ணங்கள் தோன்றுகிறது. ஆனாலும் எல்லா பிரச்சனையிலும் இருந்து மீண்டு வந்து விடுவேன் என்ற ஒரு எண்ணமும் என்னுடைய மனதுக்குள் தோன்றுகிறது. அதற்கு எல்லா விஷயத்திற்கும் காரணம் நீ என்னை காப்பாற்றுவாய், என்னை நிச்சயம் வழி நடத்துவாய், எல்லா மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலும் இருந்து என்னை மீட்டு கொண்டு வருவாய் என்று நான் நம்புகிறேன் சாயி. நான் உன்னை வணங்குகிறேன், மற்ற தெய்வத்தையும் வணங்குகிறேன். எனக்கு நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பலம். அடுத்தடுத்தது தான் எனக்கு மனிதர்கள். அது அப்பா, அம்மா, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். என்னுடைய முழு பலமும் நீங்கள் தானே. என்னை காப்பாற்றுங்களேன் ப்ளீஸ் என்று என்னிடம் கெஞ்சி கேட்பாய். அந்த கெஞ்சி கேட்கும் பொழுது இறங்கி வந்து, அம்மா கெஞ்சாதே, உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு ஆசைகளும் நடக்கும் நல்லபடியாக. இதனால் நீ எந்த ஒரு உறவையோ எந்த ஒரு விஷயத்தையோ இழக்க மாட்டாய் என்று மனம் இறங்கி வந்து சொல்ல வேண்டும் என்றுதான் தோன்றும். ஆனாலும் சொல்ல முடியாத சில சூழ்நிலைகளும் எனக்கும் உண்டு. நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். ஒரு விஷயத்தின் மீது ஆசை வைக்கும் பொழுது அது போராடி அடையத்தான் வேண்டும். ஆனால் அதனால் சில விஷயங்களை இழந்து விடுவோமோ என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் நீ ஒன்றும் தவறாக எதன் மீதோ ஆசைப்படவில்லை. உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றின் மீது ஆசைப்படுகிறாய். என்னிடம் நீ குறிப்பிட்டு வைத்திருக்கும் வேண்டுதல் எவ்வளவு தெரியுமா? 3 4 இவ்வளவுதான். சில பேர் என்னிடம் அதிகமாகவே வேண்டுவார்கள். ஆனால் நீ எனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுப்பது இல்லை. என்னிடம் நீ கேட்பது 2 3 வேண்டுதல் மட்டுமே. அதுவும் என்ன சொல்லும், இது போதும் சாயி, எனக்கு இதை நீ கொடுத்துட்டாலே நான் வாழ்க்கை முழுக்க மனசு நிறைஞ்சு வாழ்ந்துருவேன் அப்படின்னு ஒரு கண் கலங்குற ஒரு துளி கண்ணீரோட என்கிட்ட பேசுவ பாரு. அந்த இடத்துல நான் முடிவு செஞ்சது நீ கேட்டதை கொடுக்கணுங்கிறது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ மடியேந்து நிற்கும் விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த விஷயத்தை தடுப்பதற்காக உன் குடும்பம் வந்தாலும் இல்லை மற்றவர்கள் வந்தாலும் அவர்களை எல்லாம் தடுத்து அவர்களுடைய எண்ணத்தையும் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்த ஒன்றை சேர்த்து வைப்பேன். துரோகிகளோ இல்லை எதிரிகளோ யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்களுக்கு நேராக உன்னை தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடக்க வைப்பது மட்டுமே தான் இந்த சாயுடைய முதல் குறிக்கோளாக உள்ளது. நாளுக்கு நாள் ஏக்கங்கள் கவலைகள் ஆனது கூடுகிறதே தவிர ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் இறங்கவே இல்லை என்று கவலைப்படுகிறாய். இறங்கும் அம்மா, இறங்கும். ஒரு போர் நடக்கிறது என்றால் 2 பக்கம் போர்கள் நடக்கும் பொழுது அந்த போர் முடிவில் தான் தெரியும் நல்லவர்கள் ஜெயிக்கிறார்களா கெட்டவர்கள் ஜெயிக்கிறார்களா என்று. ஆனால் நீ பார்த்திருக்கிறாயா, போர் நடந்தாலும் நல்லவர்கள் மட்டுமே தான் ஜெயிப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் அது மாதிரி பிரச்சனைகள் நடந்தாலும் நீதான் ஜெயிப்பார். மனதில் எந்த கபடமும் அல்ல. எந்த ஒரு சிறிய யாரும் கெட்டு போக வேண்டும், இவருடைய வாழ்க்கை எனக்கு வேண்டும், அவருடைய பணம் எனக்கு வேண்டும் என்று சொல்லல. நீ சம்பாதிக்கிறாய், நீ வாழ வேண்டும். இது மட்டுமே தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியமாக உள்ளது. எதையும் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து ஒரு நாள் கவலைப்பட வேண்டாம். நாளுக்கு நாள் இன்பங்களும் நாளுக்கு நாள் தேவையான விஷயங்களும் கிடைத்தாலே நீ நல்ல பிள்ளையாக சமத்தாக சிரித்து கொண்டே இருந்து விடுவாயே. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்றால், நீ இப்பொழுது அழுது கொண்டல்லவா இருக்கிறாய். இரவு நேரம் தூங்குவது கூட கிடையாது. நீ கேட்டது கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். புலம்புவது மட்டுமல்ல, திடீரென்று அழுகை, திடீரென்று சிரிப்பு, திடீரென்று புலம்பல்,
இப்படி ஒரு நிலை இல்லாமல் அல்லவா இருக்கிறாய். உன்னுடைய நிலைமையை நான் உற்று பார்க்கும் பொழுது உன்னுடைய நிலைமையை நீ செய்வது எதுவுமே தவறென்று எனக்கு தோன்றவில்லை. திடீரென்று படுத்திருக்கிறாய், உட்கார்ந்திருக்கிறாய், திடீரென்று அழுகிறாய், திடீரென்று புலம்புகிறாய், திடீரென்று சிரிக்கிறாய். அம்மா, நான் இருக்கிறேன் அம்மா, சாய் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்த நான் இருக்கிறேன். நீ ஜெயிப்பாய். உன்னை எதிர்ப்பவர்கள் தான் தோற்பார்கள். நீ ஜெயித்து உன்னுடைய வாழ்க்கையில் ஆசைப்படும் விஷயத்தையும் ஆசைப்படும் வாழ்க்கையையும் கண்டிப்பாக பெறுவாய். எக்காரணம் கொண்டும் மனதை மட்டும் விட்டுவிடாதே. நமக்கு இதெல்லாம் நடக்காதோ கிடைக்காதோ என்று மனதை மட்டும் என்றுமே விட்டுவிடாதீர்கள். உங்களுடைய மனதை மட்டும் எந்நாளும் திடமாக வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசைப்படுவது எதுவும் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒரே ஒரு முறை என் முன் வந்து என்ன வேண்டும் என்று சொன்னாலே போதும், அள்ளி கொண்டு தருபவன் தான் இந்த சாய். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் அள்ளி தரப்போகிறேன். வயதாகுகிறதே என்று நினைத்து கவலையும் பட வேண்டாம். எல்லாமும் நடக்கும். அதற்கு நல்லது நடக்க வயது என்ன, தேவையா என்ன, நாட்கள் எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள். நான் இந்த நாளில் எந்த கிழமையில் எந்த விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அது நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும். நல்லதொரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திடும் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இரவு பகலாக உழைக்கிறீர்கள், இரவு பகலாக நீங்கள் தெய்வத்தை வேண்டுகிறீர்கள். ஆயுள் முழுவதும் உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நீங்களே தேடி தேடி பெற வேண்டும். அடுத்தவனுடைய காலில் போய் நிற்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள். உழைத்தாலும் நானே தான் உழைக்க வேண்டும் என்று. இப்படிப்பட்ட தனியான ஒரு சிறப்பு இருக்கும் பிள்ளைக்கெல்லாம் நான் உதவாமல் இருப்பேனா? கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது அனைத்தையும் உதவியாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்து உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு உதாரண வாழ்க்கையாகவே ஆக்குவேன். மற்றவர்கள் உன்னை கேலி கிண்டல்கள் செய்தாலும் அவர்களே அதையெல்லாம் நினைத்து வருத்தப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கட்டாயமாக தூக்கித்தான் நிறுத்துவேனே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அம்மா. நம்பிக்கை வையுங்கள். யாரும் எப்பொழுதும் உனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒரு காரியத்தில் இறங்காதே. தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு வேண்டுமானாலும் இருந்து உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ நான் எல்லாம் செய்வேன் என்று உனக்குள் நம்பிக்கை போட்டு இறங்கு. ஆனால் மற்றவற்றை எதை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்கவே யோசிக்காதே. புரிந்ததா? நன்றாக புரிந்து கொள். நன்றாக அனைத்தையும் தெரிந்து கொள். நீ யார் என்பதை இப்போ சமீப காலத்தில் வந்த விஷயத்தினால் நடந்த பிரச்சனையினால் எல்லா விஷயத்தையும் நீ புரிந்து கொண்டிருப்பாய். நீ யார், உன்னுடைய உறவுகள் யார், உன்னை எப்படி எல்லாம் அவர்கள் நடத்துகிறார்கள் என்ற எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு இருப்பாய். நம்பிக்கை மட்டுமே ஒருவனுக்கு தேவை. யாரையும் நம்பாமல் தன்னைத்தானே நம்புபவன் நிச்சயமாக ஜெயிக்கிறான் வாழ்க்கையில். துரோகிகள் எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை கூட இருந்து பறித்து விட்டார்கள் பத்தியா? நிச்சயம் தண்டனை உண்டு. யாரெல்லாம் தவறுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியில் வைத்து நரகத்தில் இருக்கும் அத்தனை விதமான கஷ்டங்களையும் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? அவர்கள் இந்த பூமியில் இருப்பதா வேண்டாமா என்று கஷ்டப்பட்டு அவர்களே வாழ்க்கையை நரகம் போல ஆக்கிக்கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் மீது கை வைப்பவர்கள், தப்பு செய்யாமல் இருப்பவர்கள் மீது ஒரு பொய்யான ஒரு புகாரை போடுபவர்கள் எல்லாருக்கும் தண்டனை இதுதான் வழங்கப்படும். நாளுக்கு நாள் இன்பத்தையும் நாளுக்கு நாள் எல்லா விதத்திலும் சந்தோஷத்தையும் கூட்டும் இந்த சாய்க்கு
நீ என்ன செய்ய போகிறாய்? எனக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்காக நீ எப்பொழுதும் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்தாலே போதும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.